கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதிலே வரும் வார்த்தையானது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவன் நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார். பல தாளந்துகளை கொடுத்தார். இலவசமாய் வியாதியிலிருந்து சுகமாக்கினார். பாவத்திலிருந்தும் மன்னிப்பு கொடுத்தார். பிசாசுகிட்டிருந்து விடுதலையை கொடுத்தார். எல்லாமே இலவசமாய் கொடுத்தார் தேவன். நாம் இலவசமாய் பெற்றதை மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்க சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. வாசிங்கள், மத்திய சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 8 வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றும் அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இலவசமாய். நீங்கள் அதை கண்டு இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களை, தேவன் நமக்கு இவைகளை எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்தார். நாம் ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் இல்லையா? அதுவும் இலவசமாய் ஆண்டவர் சொன்னது போலவே செய்கிறோம். எவ்வளவு பெரிய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்று அநேக அன்றிலிருந்தும் இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களை நாம் பாராட்ட வேண்டும் இல்லையா? நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த அவருடைய வார்த்தையை நாம் செய்யும்போது ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். தன்னுடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.